வணக்கம். நான் உங்க உமா ஹைமவதி. போர் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதோட முந்தைய பகுதி நிறைவடைந்தது. ஆனால் இந்த போர் தொடங்குவதற்கு தொடக்க புள்ளி வைத்தது இளமாறன் வெங்கல் நாட்டிலிருந்து பொதிய வெப்பனுடைய கல்யாணத்துக்கு பரிசாக கொடுக்கறதுக்காக கொண்டுட்டு போன 2 தேவாங்கு விலங்குகள் தான் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க கதைக்கலாம். இது வேள்பாரி பாகம் 2 தேவவாக்கு. அந்துவன் திசைவேளர் மேற்கூரை ஓவியத்தில் சொன்ன பிழைகள் எல்லாம் சரி பண்ணி முடிச்சுட்டு இப்போ பார்க்குறான். முன்னாடி வரைஞ்சதை விட பல மடங்கு துல்லியத்தோடு அவன் நினைத்ததை விட அழகாக வந்திருக்குது இந்த மேற்கூரை ஓவியம். இப்போ என்ன பண்ணுறான், 2 வேலையாட்களை அழைத்து திசைவேளர் ஆசானை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறான். இந்த செயலுக்கு காரணம் அறிவு செருக்கு. ஒரு ஆசானை அழைக்கிறதுக்கு ஒரு மாணவன் போகிறது தாங்கிறது முறை. ஆனால் வேலையாட்களை அனுப்பி கூட்டிட்டு வர சொன்னதுல இருந்தே தன்னுடைய வேலை எவ்வளவு துல்லியமானது அப்படின்ற செய்தியை திசைவேளருக்கு உணர்த்துறதுக்கு முயற்சி பண்ணா அந்துவன். அதுவும் இல்லாமல் பயங்கரமாக திட்டு வாங்கினானா எல்லாரும் முன்னாடியும். தன்னுடைய கம்பை ஓங்கி அடிக்க வந்த அளவுக்கு கோபம் வந்தது திசைவேளருக்கு. அவருடைய வாயால் பயங்கரமான பாராட்டையும் இதே பாண்டரங்கத்தில் வாங்கணும் அப்படின்னு உறுதியோட இருந்தான் அந்துவன். இப்போ இந்த வேலையாட்கள் போய் திசைவேலரை கூப்பிடுறாங்க. அவரு வரேன்னு சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. திசைவேலருக்கு புரியுது அந்துவனுடைய இப்போ மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றது. இப்போ இந்த வேலை இவ்வளவு துல்லியமா நடந்து முடிந்ததுக்கு அந்த தேவாங்கு விலங்குகள் தான் காரணம் அப்படின்னு அந்தவனோட மனம் சொல்லுது. இப்போ தேவாங்குகளை போய் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், ஆசான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட போய் விளையாடிட்டு இருக்கிறான். இப்போ அதுக்கு ரொம்ப பிடிச்ச பள்ளி முட்டைகளை உருட்டி விடுறான். பள்ளி முட்டைகளை சாப்பிட்ட தேவாங்கு விலங்குகள் திரும்ப ஒரே செய்கையை திருப்பி பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு 2-3 முட்டையை உருட்டி விடும்போது இது எதேச்சையாக நடந்திருக்கும் அப்படின்னு அந்துவன் நினச்சிட்டு இருக்க. 4வது 5வது 6வதுன்னு போக இதை முட்டைகளை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி போய் உட்காரும் போது அதே செய்கையை திருப்பி பண்ணிச்சு தேவாங்கு விலங்குகள். இப்போ அந்தவனுக்கு பயங்கரமான வியப்பு. இப்போ முட்டைகளை உருட்டி விடுறதை நிறுத்திட்டு ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து அதை அடிக்கிறான். அது பக்கத்துல அடிக்கிறான், அதை அடிக்க போற மாதிரி மிரட்டுறான். இப்போ ஏற்கனவே பயந்த சுபாவம் இருக்கிற தேவாங்குகள் கூண்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடுது, பயந்து அலறிக்கிட்டு ஓடுது. ஓடி திருப்பி எப்போ செட்டில் ஆகுதோ அப்போ முன்னாடி செஞ்ச அதே செய்கையை திரும்ப செய்யுது. இப்போ ஆச்சரியம் அந்துவனுக்கு, ஆச்சரியம் கலந்த மகிழ்வு அந்துவனுக்கு பயங்கரமாக வருது. இப்போ என்ன பண்ணுறான், அந்த பாண்டரங்கத்துக்கு வெளியில் போகும்படியாக இருக்கிற வாயில் கதவுகள் எல்லாத்தையும் மூட சொல்லிட்டு அந்த கூண்டை திறந்து விடுறான். இப்போ தேவாங்குகள் பாண்டரங்கம் முழுவதும் ஓடுது, அதை அடிக்கிறதுக்காக துரத்துறான் அந்துவன். ஓடி எப்போல்லாம் செட்டில் ஆகுதோ மறுபடியும் அதே செய்கையை திரும்ப பண்ணுச்சு. இதை பார்த்துட்டு சுற்றி இருந்த மக்களுக்கெல்லாம் பயங்கரமான வருத்தம். ஏன்னா ஏற்கனவே பயந்த சுபாவம் உள்ளது தேவாங்கு விலங்குகள், அதனுடைய முகபாவனையே அப்படிதான் இருக்கும். இப்போ அதை அடிக்கிறதுக்குன்னு திரும்ப துரத்துறாங்கன்னும் போது ரொம்ப பயந்து போய் அதெல்லாம் சுத்திட்டு இருந்தது. இதை பார்க்குறவங்களுக்கு பயங்கரமான மன வருத்தம் இருந்தது. ஆனாலும் அந்துவன் விடவே இல்லை. இதை பண்ணி பல சோதனைகளுக்கு பிறகு அவன் கண்டறிந்த உண்மை அவன் மனதுக்கு பயங்கரமான மகிழ்ச்சியை கொடுத்தது. இப்போ ஆசானை உடனே போய் தானே கூட்டிட்டு வருது அப்படின்ற முடிவோட கிளம்புறான். அந்துவன் வரதை தூரத்துல இருந்தே திசைவேளர் பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆஹா அறிவுச்சரிக்கு சரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு பிழை இருந்திருக்கு போல மேற்கூரை ஓவியத்துல, அதனால வேலையாட்கள் அனுப்புனதுக்கு மன்னிப்பு கேட்ட கையோட திசைவேளரை அழைச்சிட்டு போறதுக்காக அந்துவனே வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறார் திசைவேளர். ஆனா அந்துவன் உள்ள நுழைஞ்சதுமே ஆசான் உடனே வந்தாகணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறான். என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல திசைவேளர், உடனே கிளம்பிட்டார். கிளம்பி உள்ளே போயிட்டு அந்த மேற்கூரை ஓவியம் முன்னாடி நின்று அதே போல் நின்ன வாக்கில் கழுத்தை மட்டும் திருப்பி மேற்கூரை ஓவியத்தை பார்க்குறாரு. பார்க்க அவருக்கு ஆச்சரியம். ஏன்னா பயங்கர துல்லியத்தோடு, அவர் நினைத்ததை விட பயங்கரமான துல்லியத்தோடு வந்திருக்கு இந்த ஓவியங்கள். சரி, அந்துவனை பாராட்டலாம் அப்படின்னு நினச்சி திரும்பி பார்த்தா அந்துவன் பக்கத்தில் இல்லை. எங்கே போனா இவன் அப்படின்னு தேடும்போது அந்த தேவாங்குகள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருக்கிறான். இந்த விலங்குகள் பக்கத்தில் எதுக்கு நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு போய் திசைவேளர் அந்துவனை கேட்க, ஆசானை இந்த விலங்குகளை பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் நல்லா ஒத்து பார்க்குறாரு. வழக்கமாக இருக்கிற போல கை கால் வழக்கமாக ஒரு விலங்கு எப்படி இருக்கும், தேவாங்கு எப்படி இருக்குமோ அது போல் இருக்குது. இல்லையே, எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலன்னு. உங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையா அப்படின்னு அந்துவன் கேட்க, வழக்கமாக ஒரு ஆசிரியர் மாணவனிடம் கேட்குறது இந்த கேள்வி. ஆனால் அந்த கேள்வி தனக்கே திருப்பி வரும்போது இவருக்கு
எப்படி உணர்றதுன்னே தெரியல. இது நம்ம சரி பண்ணியே ஆகணும், இது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒத்து ஒத்து பார்க்குறாரு. அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. திருப்பி அந்துவன் கிட்ட சொல்லும்போது ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதே போல் அடித்து காட்டுறான். அந்த விலங்குகள் செய்கிறத காட்டி, இப்போ தெரியுதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு திரும்ப திசைவேளர் கேட்க, எத்தனை முறை இது ஓடி ஓடி சுற்றினாலும் அது எப்பவுமே வடக்கு பக்கம் பார்த்து மட்டுமே உட்கார்றது, இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்க, என்ன அப்படியா, அப்படி திசை அறியறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கா, இப்படி திசை அறிய வைக்கிறதுக்கான விலங்கு ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு நம்பவே முடியல திசை வேளரால. இப்போ மறுபடியும் அதே போல் அந்துவன் என்ன பண்ணுறான், அதை கூண்டை விட்டு திறந்து விட்டு பாண்டரங்கம் முழுவதும் ஓட வைக்கிறான். அதே போல் திருப்பி அடிக்கிறதுக்காக துரத்துறான். அது விலங்குகள் ஓடி ஓடி வடக்கு திசை பார்த்தே உட்காருது. இப்போ திசை வேளருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் கடல் பயணத்தில் திசை அறிய முடியாமல் கப்பல்கள் கடலுக்குள்ளே அழிந்து போகிறது, காணாமல் போகிறது, நிறைய உயிரிழப்புகளும் சரி பொருட்சேதங்களும் சரி நடக்குது. இதை எப்படியாவது தடுக்கணும், எப்படி தடுக்கணுன்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. இந்த தேவாங்குகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்றது திசைவேளருக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, வேலையெல்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போது திசைவேளரும் சரி அதுவனும் சரி பேரரசருக்கு, போதிய விற்பனுக்கு, தலைமை அமைச்சர் முசுகுந்தருக்கு, இப்படின்னு சொல்ல வேண்டிய எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையுமே அந்த பாண்டரங்கத்துக்குள்ளே அசம்பிள் ஆக வைக்கிறாங்க. சூழ்கடல் முதுவன் அவர்களும் இப்படி எல்லாரும் அந்த பாண்டரங்கத்துக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சு இதை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. தன் கண்களுக்கு முன்னால் இயற்கையோட ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தேறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது நம்ப முடியாத பாவனையில் எல்லாருமே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த தேவாங்கு விலங்குகளுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை நடக்குது. இளமருதனையும் கூப்பிடுறாங்க. வெங்கல் நாட்டு மன்னன் மயூர்கிழார் அவருடைய மகன் இளமருதனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவனுக்கு ஏன் விசாரிக்கிறாங்க, எதுக்கு விசாரிக்கிறாங்க ஒன்றும் புரியல. ஆனாலும் விசாரிச்சதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு திரும்பி வந்துடுறான். இந்த விலங்குகள் வந்து இந்த பாண்டரங்கத்திலேயே இருக்கக்கூடாது, வெளியே எடுத்துகிட்டு போன்னு சொன்னவங்க இவங்க. இப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னா இதனால எதுவும் பிரச்சனையோ, என்ன ஆக போதோ, ஏதாக போதோன்னு அவனுக்கு ஒரே தலை சுற்று. அவனுக்கு என்ன விஷயம்னு புரிப்படலை. இதே போல் இளமருதனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல செவியன், வெங்கல் நாட்டிலேருந்து இளமருதனையும் அவனுடைய குழுவையும் கூட்டிகிட்டு வந்த செவியன், அவனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவனும் பதில் சொல்லிட்டு வந்துடுறான். இப்போ இளமருதன் கிட்ட கேட்கலாம், எதுக்காக இப்படி விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் இளமருதனுக்கே ஒன்றும் புரியலை. இப்போ என்ன பண்ணுறது, என்ன இது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது செவியன் சொல்கிறான், இப்போ எதுவும் பிரச்சனை ஆகலை, ஆனால் இந்த விலங்குகளை கூட்டிட்டு வந்த அன்னைக்கு இரவு ஒரு யானை மதம் பிடித்து கோட்டை வாசல் தளபதி, வாயில் கோட்டை தளபதியை கொலை பண்ணிடுச்சு, காலில் போட்டு நசுக்கி கொண்டுடுச்சு. அதுக்கான விசாரணை நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அது இப்போ ஏன் நடக்குதுங்கிறது தான் எனக்கு புரியல. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு, திருமண நேரம்ன்றதுனால அதை யாருக்கும் தெரியாமல் மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ ஏன் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு இவ சொல்ல வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு இளமருதனுக்கு. ஏன்னா தான் கொண்டு வந்த விலங்குகளால் உயிர் சேதமும் சரி, திருமண நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்திருக்கே, இதனால பெரிய பிரச்சனை ஆகுமோ, தன்னுடைய தந்தை வந்து பாரிக்கு தேவ வாக்கு சொல்கிற விலங்குகள்னு போய் அரசர்கிட்ட கொடுத்து பாராட்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கு, இது தலைகீழ மாறிட்டு இருக்கிறே அப்படின்னு இளமருதன் பயங்கரமான குழப்பத்தோட பயத்தில் பீதியில் இருக்கிறா இளமருதன். இந்த நேரம் அந்த சாதக பறவை பொற்சுவையுடைய செல்ல பறவைகள் கொண்டு வரதுக்காக ஒரு பொன் பல்லக்கு எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பறவைகளை கொண்டு வர பல்லக்கு, அந்த பல்லக்க தூக்கிட்டு மறுபடியும் பாண்டரங்கத்துக்குள்ள போறாங்க சில வாயில் காவலர்கள், வேலையாட்கள். இந்த பல்லக்கு வைக்கிற இடத்துல முதல்ல தேவாங்கு விலங்குகளை வச்சிருந்ததுனால தான் அந்துவன் வந்து திட்டி இதை முதல்ல எடுத்துட்டு போய் வெளியே போடு அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் அந்த பல்லக்கு இப்போ பாண்டரங்கத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. வேலையாட்களை கூப்பிட்டு ஏன் எதுக்கு உள்ளே கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு புதுவிதமான விலங்கு ஒன்று வந்திருக்கான், அந்த விலங்கை தூக்கிட்டு போகிறதுக்காக இந்த பல்லக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்னது, பொன் பல்லக்கு தேவாங்கு விலங்குகளுக்கா?
அப்படின்னு இருக்கும்போது தான் அப்போது இது நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, இது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இளமருதன் நினச்சிட்டு நாம்பெல்லாம் இதை வந்து பேரரசர்கிட்ட சொல்லி பாராட்டு வாங்கியிருக்கணும், இப்போ வேற யாரும் சொல்லி பாராட்டை வாங்கிட்டு இருப்பாங்க போல இருக்கே, இதை நம்ம சொல்லணுமே அப்படின்னு கையும் ஓடலை காலும் ஓடலை இளமருதனுக்கு. இப்போ உள்ள கூட்டம் நடந்துட்டு இருக்கு, பேரரசர் மற்றும் பலர் சூழ்ந்த கூட்டத்தில் இந்த விலங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ சூழ்கடல் முதுவன் சொல்றாரு, இனி கடல் வணிகத்தை நாம் ஆள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திசை அறியறதுக்கான கருவி நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பேரரசருக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. நம்ம நினைச்சது சூழ்கடல் முதுவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, வணிகம் தானே ஒரு அரசருடைய அச்சாணி, அதுல நம்ம சிறந்து விளங்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சந்தோஷம். இப்போ இந்த விலங்குகள் 2 தான் இருக்கா, இன்னும் விலங்குகள் எங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குற போது திசைவேலர் சொல்றாரு, இந்த விலங்குகளை நான் மற்ற இடங்கள்லையும் பார்த்துருக்கிறேன், ஆனால் அந்த விலங்குகளுக்கெல்லாம் இப்படி ஒரே திசையை பார்த்து உட்காரக்கூடிய இந்த தன்மை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மரத்து விலங்கு, ஒரே பக்கமாக அந்த மரம் எந்த பக்கமாக திரும்பி இருக்கோ அதுலேயே உட்கார்ந்து தலைமுறையாக பழகி இந்த ஒரு மரத்து விலங்குகள் எல்லாருக்கும் இதே தன்மை வந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மரத்தில் இன்னும் விலங்குகள் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சூழ்கடல் முதுவன் கேட்க, இந்த மரத்தில் இன்னும் 100க்கும் மேற்பட்ட தேவாங்குகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதெல்லாம் பாரிக்கிட்ட கேட்டு நம்ம வாங்கிட்டு வரலாம் இல்லையா, ஏன்னா ஒரு கடல் வணிகத்துக்கு பல உயிரிழப்புகளையும் பொருட்சேதங்களையும் தடுக்கிறதுக்காக தேவைப்படுது அப்படின்னா பாரி கொடுப்பாரு இல்லையா அப்படின்னு சூழ்கடல் முதுவன் கேட்க, அவருக்கு நட்பு ஓரளவுக்கு நட்பு நாடாக இருந்த சேர நாட்டு அமைச்சர் கோளூர் சாத்தன் வணிகம் பேச போனாரே, அவருடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா, வணிகம் பேச போனதுக்கே கை 2ஐயும் வெட்டி அமுச்சு விட்டான், இவ வந்து அங்கே இருக்கிற தேவாங்குகளை கொடுத்து விட்டுருவாரா அப்படின்னு சொல்லி கேட்க, சூழ்கடல் முதுவன் அப்போ எப்படி தான் வாங்குறது, எப்படி தான் அந்த தேவாங்குகளை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு கேட்குறாரு. புதியவர் பெண் உடனே தளபதி கருங்கை வாணனை வர சொல்லுங்க அப்படின்னு பேரரசர்கிட்ட சொல்லி உத்தரவு பிறப்பிக்க சொல்றார். கருங்கை வாணனுடைய வரவு எதற்காக, இதுக்கு மேலே என்னெல்லாம் நடக்க போகுது, காத்திருங்கள், அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். நன்றி.